மேஷராசி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி இரவு 11:01 தொடங்கி சூரிய கிரகணம் 12:22 நிறைவடைஞ்சிச்சு. சூரிய கிரகணம் தொடங்கி 40 நாட்களில் 12 ராசிக்காரர்களுக்கும் பல்வேறு விதமான மாற்றங்கள் நடக்கும். அந்த வகையில் மேஷராசிக்காரர்களுக்கு கிடைக்கிற பலன்கள், அதிர்ஷ்டங்கள், கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் குறித்து இந்த ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நடப்பு ஆண்டில் சூரிய கிரகமானது செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி இரவில் உத்திர நட்சத்திரம் சிம்ம ராசியில் ஏற்பட்டு இருந்துச்சு. சூரியனும் கேதுவும் இந்த நேரத்தில் இணையக்கூடும். சூரியன் கேது இணையும் போது 3 ராசிகளுக்கு பாதிப்புகள் ஏற்படும். மேஷம், சிம்மம், தனுசு இந்த 3 ராசிகாரர்களுக்கு சற்று அதிகமான பாதிப்புகள் ஏற்படும். இதை தவிர சிம்மத்துக்கு முன்னும் பின்னும் இருக்கக்கூடிய ராசிகளான கடகம், கன்னி ஆகிய ராசிகள் அப்படின்னு மொத்தம் 5 ராசிகளுக்கு சூரிய கிரகணத்தின் பாதிப்புகள் ஏற்படும். அதே போல மிதுனம் ராசி அல்லது லக்னக்காரர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் தீரும். மீனம், விருச்சகத்துக்கு அற்புதமான காலகட்டமாக இருக்கும். 40 நாட்களுக்குள்ள நல்ல விஷயங்கள் நடக்கும். அந்த வகையில் வரும் 40 நாட்களுக்கு மேஷராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகும் மாற்றங்கள், நன்மைகள், தெய்வ வழிபாடுகள் குறித்து நம்ம பார்க்கலாம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேஷராசிக்காரர்களுக்கு இந்த சூரிய கிரகண காலகட்டம் அற்புதமான வளர்ச்சியை கொடுக்கும். நீட் தேர்வு எழுதியவர்களுக்கு கவுன்சிலிங்கில் சீட்டு கிடைக்கும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு சீட்டு கிடைக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிற பிரச்சனைகள், வாக்குவாதங்கள், சண்டைகள், கூடவே இருக்கும் நபர்களால் இருக்க பாதிப்புகள் இது எல்லாமே நீங்கும். வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கிற குடைச்சல்கள் நீங்கும். எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய வலிமையும் உங்களுக்கு உண்டாகும். சூரியன் கேது சேர்ந்தா மேஷராசி லக்னக்காரர்களுக்கு வழக்கில் ஜெயிக்கும் யோகம் உண்டாகும். அரசாங்கத்துக்கு பாதிப்பையும் உங்களுக்கு வெற்றியும் உண்டாகும். வீடு, நிலம் அமையாதவங்களுக்கு நல்ல வீடும் இடமும் அமையும். வீட்டினுடைய ஓனரால் கொடுக்கப்பட்ட குடைச்சல்கள் நீங்கும். வேலையில் இருக்கிற பிரச்சனைகள் நீங்கும். வயிற்றில் ஏற்படுற பிரச்சனைகள் பரிபூரணமாக குணமடையும். அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் இருக்கும். சகல ஊழியர்களிடம் மிகுந்த கவனமாக நீங்கள் இருக்கணும். உங்களுக்கு கீழே வேலை செய்கிற நபர்களிடம் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். சூரியன் கேது சேரும்போது மூலப்பத்திரம், பீரோவில் இருக்கிற பொருட்கள் காணாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கவனத்தோடு இருக்கிறது ரொம்ப நல்லது. கடின உழைப்பு போட்டு ஜெயிக்கிறதுல மேஷ ராசியினர் முதன்மையானவர்கள் அப்படின்றதால எல்லா விஷயத்திலையும் ஜெயிக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டாகும். அரசாங்க வங்கியில் கடன் வாங்குறவங்களுக்கு அது நிவர்த்தியாகும். கடன்களை அடைச்சி முடிப்பீங்க. மேலதிகாரிகள் ராஜினாமா செய்வார்கள். அந்த பதவி உங்களுக்கு வந்து சேரும். இனி வரும் நாட்கள் உங்களுக்கு நல்ல நேரமாக ஆரம்பிக்கிற காலகட்டமாக இருக்கும். யாருடைய பேச்சு நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தீங்களோ அவங்க இனிமேல் உங்களை தொந்தரவு செய்கிறது குறையும். கோதுமை தொடர்பான பொருட்களை தானமாக அளிக்கிறது, சிவன் வழிபாடு செய்கிறது உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தும்.